மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்றைய ட்வீட், அதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் வருவாரா மாட்டாரா, இன்றைய தகவல் என்ன, இன்றைய அப்டேட் என்ன, அதுக்கப்புறம் ஈரான் யுஎஸ் வார், என்டிஏ கூட்டணி கட்சிகளோட போராட்டம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை சார்கிட்ட கேட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் கேட்க மாட்டீங்களா? கேட்டுருவோம் சார். வேற என்ன, உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? இருக்குதான். அப்புறம் நமக்காக அவ்வளோ உட்காந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, பணம் அனுப்புகிறாங்க. ஹைப் பட்டன் வந்து அதிகமாக நமக்கு தான் ப்ரெஸ் பண்ணுறான்னு இப்போ தான் எனக்கு தகவல் வந்தது. நம்ம வாசகர்கள் வந்து அதிக ஹைப் வந்து மைக்கேமுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு. அதனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹைப் பட்டனையும் அப்பப்போ அழுத்திக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து போய் எடுக்க முடியும். கூடிய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் வெளியில் பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வந்து கரெக்டான விஷயத்த நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. காலையில் கூட ஒரு நண்பர் திரைத்துறையில் இருக்கார், அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஃபோன் வந்துச்சு. சரி என்னன்னு, காலைல தானே நமக்கு இந்த பேட்டிக்காக பண்ணுவாங்கல்ல, புது நம்பரை எது இருந்தாலும் நம்ம எடுத்துடுறது. அவர், சார் வேறு லெவல் சார், ரொம்ப கரெக்டாக பேசுகிறீங்க, யாரையும் திட்ட மாட்டேங்கிறீங்க, கரெக்டாக சொல்கிறீங்க சார், எப்படிலாம் இவங்க ஏமாத்துறாங்க, பாஜக வந்துடும் எப்படி ஏமாத்துறாங்க, அப்புறம் இந்த கூட்டணி விவகாரம் நீங்கள் சொன்னது, இந்த மாதிரி இது விஜய் விவகாரத்தில் சொல்கிறது, யாரையும் திட்டாமல் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது சார் அப்படின்ட்டு பல விஷயங்களை அவர் பேசினார், பாராட்டுறாரு. அப்போ இந்த மாதிரி வெளியில் போனாலும் பாராட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களுக்கு நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லியே தீரணும், நம்ம வாசகர்களுக்கு நன்றி சொல்லணும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் வெளியிலையும் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து இது. அதே நேரத்தில் இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கே இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நம்ம மேலே இருக்க நம்பிக்கை, க்ரெடிபிலிட்டி, அதை வந்து நம்ம காப்பாற்றணுன்றது ரொம்ப முக்கியம். காப்பாற்றுவோம் கண்டிப்பாக. கேள்விக்கு போகிறீங்களா சார்? திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. எம்ஜிஆரை போல் ரஜினி வருவாருன்னு இருந்தாங்க, திமுக அமைக்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ரஜினி தரப்புலேருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஆக்சுவல் என்ன போயிட்டுருக்கு? ஆதவ அர்ஜுனா வந்து அவர்கிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் அடிக்கடி சொல்கிறது, ரஜினி பற்றி அவர் தப்பாக பேசலை, ஆனால் அந்த வரலாறை மாற்றி பேசிட்டார். எல்லாரும் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா ஏதோ பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி பேசுகிறாங்க, அப்படி கிடையாது. ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இந்த விவகாரங்களில், இது போன்ற விவகாரங்களில் பார்த்து பேசணும். கோபப்பட்டால் வார்த்தைகளை விடுறதும், வரலாறுகளை சற்று மாற்றி பேசுவதும், வரலாறை உங்களுக்கு சாதகமாக பேசுகிற எந்த இது கரெக்டாக பொருந்ததுன்றதை எடுத்து பேசணும், அது ரொம்ப முக்கியம். ஆனால் நமக்கு பிடிக்குதுன்றதுக்காக ஒரு நடக்காத விஷயத்தை பேசும்பொழுது மற்றவர்கள் தலையிடுவார்கள். இப்போ நம்மலாம் தலையிடுறோம், இல்லைங்க இது நீங்கள் பேசுறது தப்பு அப்படின்னு நம்ம விமர்சனம் வைக்கிறோம். அப்போ அவருடைய க்ரெடிபிலிட்டி அங்கே போயிடுது. அப்போ ஆதவ அர்ஜுனா நம்மளுடைய தலைவர், அவருடைய சொன்னார்னா கரெக்டாக இருக்கும், ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறாருன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணுவார் அப்படின்றது. எம்ஜிஆர் கூட போய் விஜய் கனெக்ட் பண்ணுறாரு. அது எவ்வளோ தப்பு நம்ம பல தடவை போட்டு இது பண்ணுறோம். ஏன்னா நேற்று கூட அந்த மாவட்ட செயலாளர் சஜிவுடைய நினைவு நாள், யாராவது நினைவு கூர்ந்தாங்களா? இல்லை. நீங்கள் எந்த கட்சியில் வேணால் எடுத்துக்கங்க, முதலாளித்துவ கட்சிகளில் தங்களுடைய கட்சி மறைவுக்கு நினைவு கூறுவாங்க. நான் சமீபத்தில் புதுப்பேட்டை போயிருந்தேன், நம்முடைய வழக்கமான இது. அங்கே கண்ணன் ஒரு இளைஞர் இறந்துட்டுருக்காரு, பெரிய போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, சேகர் பாபு வர்றதாங்க 16ஆம் நினைவஞ்சலி. இது அரசியல் கட்சிகளில் இது இருக்கும். ஒரு அமைச்சரே வந்து ஒரு சாதாரண தொண்டர் இதுக்கு வராருன்னா, மறைவுக்கு வராருன்னா, இது நீங்கள் சொல்லலாம் தேர்தல் நேரம், நீயும் பண்ணு தேர்தல் நேரம் தானே. அவங்க தேர்தல் நேரம்லாம் கிடையாது, அவர்கள் நினைவு கூறுவார்கள். சஜி எவ்வளோ பெரிய ஆள், தாவேக்கால மாவட்ட செயலாளர், ரஜினிக்கு 25 வருஷம் ஃப்ரெண்டு, இது இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நினைவு நாளையாவது அந்த குடும்பத்தை கூப்பிட்டு அந்த படத்தை அங்கே திறந்து வச்சு பனையூர்லேயே பண்ணுங்கன்றேன், திறந்து வச்சு ஒரு நிதி கொடுத்து நம்ம பார்த்துக்கிறோமா, அதை ஒரு செய்தியாக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு தானே. இந்த அடிப்படை விஷயங்கள் தோன்றாத காரணம் என்னென்னா, உங்கள் மனசு விசாலமாக இல்லை. ஆனால் நீங்கள் எம்ஜிஆருன்றீங்க, எம்ஜிஆர் மனசு விசாலம். இப்போது நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்மள்ட்ட ஒரு வேலைக்காரமாக வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறாங்க, லைட்டாக சேலை கிழிஞ்சி இருக்குது, பார்க்குறோம், என்னடா இதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வரும்போது நம்மள்ட்ட இருக்க நல்லா இருக்குன்னே வச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அதுலேருந்து ஒரு 4 சேலையை கொடுத்து நான் வச்சுக்கமா, தப்பாக நினச்சிக்காதீங்க, வாங்கிக்குவீங்களா, அதில் என்னங்க இருக்குது, நல்லது தான்மா, 2-3 தடவை தான் பண்ணிப்போம், கொடுப்போம். இல்லையா, ஒரு படி மேலே போய் ஒரு 200 300 2 சேலை எடுத்து இருந்தாங்க. இதுதான் மனசு.
ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க பார்க்குறோம், இல்லை இந்த இதை வச்சுக்கோங்க, இது பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று. வசதி இருக்கிறவனுக்கு இது ஒரு மேட்ரே கிடையாது. கோடிகளில் வச்சுக்கிறவனுக்கு ஆயிரங்களை செலவு பண்ணுறது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் அந்த ஆயிரங்கள் தேவைப்படுற பேர் பல பேர் இருக்கான். அப்போ அவன் அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்ப்பான். எம்ஜிஆர் அவ்வளோதான் பண்ணார், ரொம்பலாம் பெருசாக பண்ணல. ஒரு லட்சம் பேருக்கு அவர் வாழ்க்கையில் பண்ணியிருந்தாருன்னா 6 கோடி பேருக்கு அது ஒரு வீழ்ச்சி இருக்குது. நம்மளுக்கெல்லாம் பண்ணாரா எம்ஜிஆர்? ஒன்றும் கிடையாது. ஏன் நம்ம பேசுகிறோம்? அதுதான் மனித மனன்றது. அவருக்கு பண்ணியிருக்காரு, இவருக்கு பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்ல மனுஷன்பா அவர். சொல்லுவாங்களா, இவர் நல்ல மனுஷன்பா, எந்த உதவி கேட்டாலும் செய்வார்ப்பா. நமக்கு பண்ணியிருக்க மாட்டார், இவருக்கு பண்ணி நல்ல மனுஷன். அந்த இது இருக்குல்ல, அந்த வீழ்ச்சி ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா? அப்போ ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இதை உணரணும். வரலாறை திருச்சி பேசவே கூடாது. இன்னொன்று, நம்மை விட மூத்தவர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கள கண்டபடி பேசக்கூடாது. நம்மளே யூடியூப்லேயே பேசுகிறவங்களே நம்ம திட்டுறோம். பத்திரிகையாளன்ற போர்வையில் மரியாதை குறைவாக நான் என்கிட்ட வர்ற ஆளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், மரியாதை குறைவாக தம்ப்நெயில் வைக்காதீங்க, மரியாதை குறைவாக யாரையும் பேச அனுமதிக்காதீங்க. சார் மற்ற இடத்துல பேசிங்க, நம்ம சேனலில் வேணாம்னு சொல்லுன்னா கேட்டுக்குவாங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஒருத்தரை பற்றி அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள், அவரோட இதை பண்ணுங்கள், இந்த வேலை பண்ணாதீங்க. விஜயுடைய அரசியல் விமர்சிக்குமா அவர் சொந்த வாழ்க்கை வருமா நம்ம விமர்சிக்கலை, ஏன்னா அதை அவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. அதற்கு பிறகு அவர் செஞ்ச காரியம்தான் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆமாம். ஆனால் நான் விஜய் அவர்கள் மனைவி இந்த இது நோட்டீஸ் அனுப்பிச்சோன்னா ஒரு சேனலில் பார்க்குறேன், அவ்வளோ கேவலமாக ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏதோ விஜய் அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாத்தினா ஒரு கோபம் வரும்ல, அந்த மாதிரி பேஜ் வியூ. அதை ஒருத்தர் ஆங்கர் உக்காந்துக்கின்னு ஒன்றுமே அப்படியா சார் என்னென்னா போட்டு பார்ப்பாங்க, இவ்வளோ வந்திருக்கு. அடுத்த சேனலில் பார்ப்பான், அவர் பேசினார்னா இவ்வளோ வருது, அவர் கூப்பிடு, விஜய் பற்றி ஒரு திட்ட வைக்கலாம். இப்படி தான் இந்த காசி பேசுறது, தனிநபர் விஷயம் பேசுறது. சேம் அதே தான். நீங்கள் மேடையில் பேசும்பொழுது முதல்வரை அவர் உச்சரித்த வார்த்தை கூட நீங்கள் பேச தோணலை, அந்த மாதிரி அவர் பேசுகிறார். தரம் தாழ்ந்து விமர்சனம். அதெல்லாம் வந்து உடனே திருத்திக்கணும், தவறி வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அதை பற்றி அவர் கவலையப்படலை. இன்னொருத்தர் அருண்ராஜ், மெத்த படித்தவர், அவரும் முதல்வரை பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறார். அதை 2-3 தடவை பதிவு பண்ணுறாரு அந்த இதுலேயே. அதெல்லாம் தவறு, அந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் இருக்கிற பொசிஷனை வச்சு தான் அங்கே என்ன பேசுகிறீங்கன்னு வச்சா உங்களுக்கு மரியாதை, பொசிஷனை வச்சு மரியாதை வராது. அப்போ அதில் ஒன்று தான் ரஜினிகாந்தை திமுக மிரட்டி இது பண்ணுச்சுன்னு சொன்னது. அதுக்கு பலரும் கண்டித்தார்கள். அந்த விவகாரத்தில் ரஜினியே இன்றைக்கு கண்டிச்சிருக்காரு. ரஜினிக்கு சீக்கிரத்தில் கோபம் வராது. அவர் கோபம் வந்து கண்டிக்கிற அளவுக்கு வருதுன்னா விஷயம் எவ்வளோ சீரியஸ் பாருங்கள். இப்போ இன்றைக்கி ஏதோ ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லியிருக்காரு போல். உண்மையில் அவர் வருத்தம் தெரிவித்தார்னா முடிஞ்சிருக்கும். இல்லாட்டி அந்த வார்த்தை தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, திமுகவும் ஒரு காரணம்னு சொல்ல வந்த இடத்துல திமுக காரணம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஏதாவது மாற்றினார்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவர் மறுபடியும் ஏதாவது ஒன்று சொல்லி இது பண்ணுவார், அதுதான் காரணம். சரி சார், இந்த விஷயத்துக்கு ஏன் சார் திரு விஜய் தரப்புல விஜய் அவர்கள் வந்து கண்டிக்கல, இவர் இப்படி பேசினதுக்கு அந்த மாதிரி எதுவும் அறிக்கை? எல்லாம் ஒரே லிஸ்ட்டுங்க. விஜய்க்கு முதல்ல இந்த மாதிரி விஷயங்களே தெரியாது, நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரெண்டாவது, இது போன்ற பேசுவதெல்லாம் பற்றி கவலைப்படுறதில்லை, அவருக்கு இதை பற்றி கவலை இல்லை, அதனால் அவர் கண்டிக்கலை. இன்னொன்று, விஜய் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் மோதல், ரஜினியை விஜய் ரசிகர்கள் திட்டுவது, விஜயை ரஜினி ரசிகர்கள் திட்டுவதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெஜாராகிடுவீங்க. இதெல்லாம் தடுக்கணும்ல. அதனால் இவர்கள்லாம் இப்படியே வளர்ந்து வந்தவங்க, அதனால் அதெல்லாம் கணக்கில் வராது. அவங்கள விடுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இந்த பிரச்சனை வருது, மற்றவர்கள் பேசுகிறாங்க, அப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ ரஜினி அந்த விளக்கம் வந்திருக்காதுல்ல. திரு ரஜினி அவர்கள் அறிக்கையில் வந்து காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ட்டு இருக்கு. அது எதை உணர்த்துறாரு அவர்? ரஜினிகாந்த், நீங்கள் ஆடுகிற ஒவ்வொரு விஷயமும் சரியான விஷயம் அல்ல, நீங்கள் போகிற பாதை சரியான பாதை இல்லை. இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைக்கி பதில் கிடைக்காது, ஆனால் காத்திருந்து பேசும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கான பதில் தக்க நேரத்தில் கிடைக்கும். அவருடைய பொலிட்டிக்கல் இதையுமே சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுறது எதுவுமே ஒரு இதுக்கான இல்லை, மக்கள் நலன் மேலே அக்கறை உள்ள ஒரு மாதிரி தெரியல. அப்போது காலம்ன்றது உங்களுக்கு காத்திருந்து பதில் சொல்லணும்னா தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு எதிராக தான் இருக்குன்றதை பதிவு பண்ணுறாரு, மறைமுகமாக காட்டுறாரு. காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்னா மக்களை தான் குறிப்பிட்றாரு அவர். காத்திருந்து பதில் சொல்லணும்னா ரஜினி மாதிரி அந்த இதை பல்ஸ் தெரிஞ்ச ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி திரையுலகில் இருக்கிறதில்ல. ரஜினி அரசியல் நல்லா பேசுவார், மேடை பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும், எங்கே எப்படி பேசணும்னு தெரியும், எந்த வார்த்தையில் போடணும்னு தெரியும். அதனால் ரஜினி வேறு லெவலு.
ரஜினியை கோவப்படுத்தின பிறகு ரஜினி முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க. ஆமாம், யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அதனால் அவர் நேரடியாக ஆதவ அர்ஜுனுக்கெலாம் பதில் சொல்லவே இல்லை. அவர் நான் என்னை புரிஞ்சுக்கிட்டேன்பா எல்லான்றது சொல்கிற மாதிரி சொல்லி, ஏய் பார்த்துக்கோ நீ சொன்னது தப்புன்னு இவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க அப்படி கொண்டு வராரு. கடைசியில் ஒரு பிட்டு ஒன்று வைக்கிறாரு, சித்தர் வாக்கு மாதிரி. அது காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். இன்றைக்கி இருக்கிற அமைதி, இன்றைக்கி இருக்கிற விஷயம்லாம் நீ சாதகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அது சாதகம் அல்ல. தப்பு கணக்கு போடுறீங்கன்றாரு. உங்களுக்கு அனுபவம் இல்லை, பால்வாடி குழந்தைகள், நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள். உங்களுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. காலம் பேசாது, மௌனமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது அங்கீகரிக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும், காத்திருந்து பதில் சொல்லும். அப்படின்னா இப்போ இது திமுகவுக்கும் பொருந்தும், எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். இன்றைக்கி அவங்க வந்து பண்ணுறதெல்லாம் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு சிறந்த ஆட்சின்னு நினைக்கிறாங்கல்ல. காலம் பேசாது, காத்திருந்து தான் பதில் சொல்லும். அந்த பதில் கடுமையாக இருக்கும். அதை அவர் போடல. அப்போ காத்திருந்து பதில் சொல்லும்னா தேர்தலில் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த தவறுகள், உங்களுடைய அடிப்படை தன்மை இல்லாதது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதது, எல்லாத்துக்கும் உங்களுக்கு காத்திருந்து பதில் கிடைக்கும். அப்படின்னா என்னென்னா தேர்தலில் தோற்று போயிடுவீங்களான்றார். நீங்கள் பேட்டா ரொம்ப ஆடுறீங்க, கண்டமாயிடுவீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் ரொம்ப மென்மையாக சொல்லியிருக்காரு. நம்மலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்கிறோம், நீங்கள் இப்படிலாம் போனீங்கன்னா 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டீங்க, உங்கள் கனவே. இவங்க என்ன கேட்குறாங்க, அவரை முதல்வராக தான் நான் வந்துட்டேன். டேய், அவர் ஒன்று எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரா, அதை புரிஞ்சுக்கிங்க. அங்கே போனீங்கன்னா நீங்கள் எதிர்கட்சி தலைவர், இங்கே இருந்தீங்கன்னா ஒன்றுக்கெல்லாம் போயிடுவீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவரை முதல்வராக தான் நாங்கள் வந்தோமானு. ஒன்றை முதல்வராகிறதுக்கு சில தந்திரோபாயங்கள்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜி, நடைமுறை தந்திரம், இதெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து எடுத்த உடனே ஒருத்தன் போய் இலக்கு அடையணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்போது நீங்கள் வந்து இப்போ இவங்கள தான் வீழ்த்தணும், அவன் பெரிய பாக்ஸர், இவனை வீழ்த்தணும். நேரடியாக அவன்கிட்ட போய் மோதினா ஆட்சி ஃப்ளாட் பண்ணுவான், ப்ராக்டிஸ் இல்லை உன்ட்ட. இவங்ககிட்ட போனாலும் இவனும் ஆட்சி தள்ளுவான், உன்ட்ட ப்ராக்டிஸ் இல்லை. அப்போது ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் இணைஞ்சி அங்கே நல்லா பயிற்சி எடுத்துக்கணும். அந்த பயிற்சியை நீ குருநாதரே காலி பண்ணிடலாம். ஏன்னா உனக்கு வயசு இருக்குது. ஆமாம், அவன் எண்டில் இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் உனக்கு அனுபவமும் கிடைக்கும், அடிச்சேன்னா அதுக்கப்புறம் கிடைக்கும். உன்னுடைய ஸ்ட்ராங்கில் உன்கிட்டயே யாரும் வர முடியாது. இதைத்தான் நம்ம வந்து விமர்சனமாக வைக்கிறோம். ஆனால் இவர்கள் இல்லை நான் நேரடியாகவே இப்போ இறங்குவேன், 2 பேருமே அடித்து சாச்சிடுவேன். ஜனங்க நம்ம ஆடியன்ஸ் நம்புகிறாங்க நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் நம்புறது மேட்ரு இல்லை. ஆடியன்ஸு ஜெயிச்சா கைத்தட்டுவான், தோத்தா சிரிச்சிட்டு போயிடுவான், எனக்கு அப்போவே தெரியும்ட்டு போயிடுவான். அப்போ யார் ஒன்று ஜெயிக்க வைப்பாங்க, உன்னுடைய ப்ராக்டிஸ் தான் ஒன்று ஜெயிக்க வைக்கும். ப்ராக்டிஸுன்றது இப்போ கட்சியுடைய நடைமுறைகளை நான் சொல்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்கிறேன், அது உங்கள்கிட்ட இப்போ இருக்கா? 60 வேட்பாளர் கூட இப்போ இல்லைன்றது தான் மேட்ரு. இன்னொன்று, மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் என்டிஏ கூட போகணுன்னு இருக்கிறான் 90%க்கு மேலே. ஈவன் புசி ஆனந்தும் அந்த மனநிலைக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கும் தெரியும் இந்த நிலைமை போனால் எப்படி போகணும். ஆனால் தன் சுயநலத்தினால அங்கே போனால் நான் என்ன ஆவேன், எனக்கு பிடிக்காது, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு அரைக்கண்டாக உட்காந்துருக்கிற ஆதவ அர்ஜுனா. இங்கேருந்து தான் நான் வந்திருக்கேன், மறுபடியும் அங்கே போனால் நான் என்ன முகத்தை வச்சு நான் இது பண்ணுறதுன்னு நினைக்கிற சிடி நிர்மல்குமார் செங்கோட்டையன். திமுகவிலிருந்து அனுப்பப்பட்டு ஸ்லீப்பர் செல்லாக கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லாமல், ஆனால் கட்சியுடைய மாநில நிர்வாகிகள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு இணையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிற விஷ்ணு ரெட்டி போன்றவர்கள், அவர்கள் எப்படி என்டிஏ அனுமதிப்பாங்க? ஜானை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக இந்த விவகாரங்களை அணுகுபவர். அப்போ அவர் பாஜகவை எப்படி பார்ப்பார்? அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வந்திருக்காரு. நீ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வந்தால் உன்னுடைய மதத்தெல்லாம் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நீ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக இங்கே இயங்கணும். இதை நான் வந்து விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு தானே நான் இது சொல்கிறேன். விஜயை எந்த அளவுக்கு இவர்கள் முட்டு சந்து கூட்டு போகிறாங்கன்ற நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் ப்ரொஃபஷன் வேறு, உங்களுடைய தனிப்பட்ட மத நம்பிக்கைகள் வேறு. அதை கொண்டு வந்து எப்போல்லாம் திணிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தேர மாட்டீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் இருக்கும், ஓவரால் பார்ட்டிக்கு நஷ்டம். அப்போ விஜயும் சொல்கிறேன், உங்களுடைய ப்ரொஃபஷன் கட்சியுடைய மாநில தலைவர், உங்களுடைய தலைவர், நீங்கள் எல்லாருக்குமான தலைவர். அப்போ நீங்கள் உங்கள் மத நம்பிக்கைக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது.
ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் மத நம்பிக்கையை வச்சு தான் நீங்கள் ஜானை அணுகுறீங்க. உங்கள் மத நம்பிக்கையை வச்சு தான் மற்றவர்களை அணுகுறீங்க. நீங்கள் ஜானை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக பார்க்கல. ஜான் சொல்கிறது நான் வந்து கிண்டலாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க. அவர் உண்மையிலேயே அந்த கடவுள் என்ன மெசேஜ் அனுப்புகிறாரு, நம்புகிறாரு. அந்த நம்பிக்கையை விஜய்கிட்ட சொல்லும்போது விஜயும் அதை நம்புகிறாரு. இது எப்படி உங்களுக்கு போய் முடியும்? நம்பிக்கை வேறு. நம்பிக்கையே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்பிக்கை வைங்க. ஆனால் நீங்களாம் அந்த செயலை செஞ்சுட்டு அதனுடைய வெற்றி மேலே அப்புறமா நம்பிக்கை வைங்க. செயலே செய்ய மாட்டேன், வெறும் நம்பிக்கை மட்டும் தான் ஜெயிக்கும்னா ஜெயிக்காது. அப்போது உங்களுடைய நம்பிக்கையை ஒருத்தன் பயன்படுத்திட்டு ஏமாத்துறானா அவன் உங்களை இன்னும் முட்டு சந்து கூட்டு போகிறான்னு அர்த்தம். அதுதான் ஜான். ஜான் வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து இன்றைக்கி உட்காந்து என்னமோ பாஜக பிடிக்காத மாதிரி நடிக்கிறார். ஆனால் ஜான் வளர்ந்தது, ஆதாயம் அடைஞ்சது எல்லாமே பாஜகவோட. இன்றைக்கி பாஜகவுடைய முக்கியமான ஆளில் இருக்கிற குருமூர்த்தியுடைய தயவோடெல்லாம் வாழ்ந்தவர் ஜான். இன்றைக்கி ஒரு அரசியல் விமர்சகர், அவர் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவர், ஆர்எஸ்எஸோடு நெருங்கி தொடர்பு உள்ளவர். அவர் இவரெல்லாம் நகமும் சதையாக ஒன்றாக இருந்தவர்கள். அப்புறம் பிரிஞ்சிட்டாங்க. அப்போ ஜான் பண்ணுறது பேர் என்ன? அயோக்கியத்தனம் தானே. ஆமாம். இப்போ வந்துட்டு உங்களுடைய இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பிஜேபியை பார்க்குறது எப்படி சரியாக இருக்கும்? இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக என்ன பண்ணணும்? தாவேகாவுடைய வெற்றிக்கு பாடுபடணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். விஜய் ரசிகர்கள், தாவேகா தொண்டர்கள் புரிஞ்சிக்கணும். எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் கொடுத்தா நான் வேலை என்ன பண்ணுவேன்னா, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற வேலையை நான் பண்ணுவேன். அதுக்காக சண்டை போடுவேன். சார் இன்றைக்கி ரேஞ்சுக்கு நமக்கு கிடையாது சார், 10% வாங்கி சீட்டே நீங்கள் ஜெயிப்பீங்க சார், இன்னும் ஒரு 2 பேர் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார். இவ்வளோ கம்மி எண்ணிக்கையில் சட்டசபைக்கு போனீங்கன்னா உங்களே இதுக்கப்புறம் நசுக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க சார். உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் சார், இவர் எப்படி கொண்டு வர போகிறாருன்னு. அப்போ என்ன செய்யணும்? 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் சார். நம்ம பேசலாம், நம்ம கட்சியுடைய நிலைமை இதெல்லாம் வச்சு பேசுவோம். இன்றைக்கி நான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக வந்திருக்கேனான்னு கேட்குறாங்க. இல்லை, திமுகவை வீழ்த்த வந்திருக்கேன். இன்றைக்கி நமக்கு இருக்கிற பலம் வந்து பிரிந்ததென்றால் திமுக வரும். நான் பிரிந்து நின்றால் 50 தொகுதியோ 40 தொகுதி ஜெயித்தால் நான் ஆட்சி பிடிக்கணுன்ற இது வந்து சாத்தியமில்லை என்பது எனக்கும் தெரியும். அப்போது நான் இந்த விவகாரத்தில் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சு இவர்களை வீழ்த்துதலாக பண்ணுறேன். எனக்கு வயது இருக்கிறது, நீங்களும் இருக்கிறீர்கள். நாம் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. இன்றைக்கி தான் நிலமை. இறங்கி அடிப்போனால் அடிக்கலாம், பேசலாம். டிடிவி பேசலை, அன்பு மலர்களே பண்ணார்ல, அவ்வளோ சண்டை போட்டுருந்தார், தூக்கு போட்டுக்கோலாம் சொன்னார். அப்புறம் நாளை நமதை பாட்டு பண்ணாரா? அதுதான், நீங்கள் நினச்சா என்ன வேணாலும் சொல்லி கொண்டு வரலாம், கன்வின்ஸ் பண்ணலாம். இன்றைக்கி அழகாக கன்வின்ஸ் பண்ணுறாரு டிடிவி. அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்லை. நீங்கள் ஜான் சொல்கிறத ஏறுறீங்க. ஜானுக்கு தனிப்பட்ட சுயநலம் இருக்குது, சுயநலம் இருக்குது. நம்ம பிஜேபி கூட போகக்கூடாது. விஷ்ணு ரெட்டின்றவர் உங்களுக்கு நண்பராக இருக்கலாம், அவர் யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பானவா? நண்பர் இடத்துல வைக்கணும். ஆலோசனை சொல்கிறியா சொல்லிட்டு ஓகே, அவரை கூட்டு போய் கட்சி அலுவலகத்தில் உட்கார வச்சுக்கிறது, அவர் வந்து வேட்பாளர் ரெடி பண்ணுறது எல்லாம்னா அவர் திரும்ப அவர் யாருக்காக ஒர்க் பண்ணுறான்றது நீங்கள் புரிஞ்சிக்கணும். 1. 2, சிடி நிர்மல்குமார் அங்கேருந்து வந்தவர் தான். சிடி நிர்மல்குமார் செங்கோட்டையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். என்டிஏ போகிறேன், இதுதான் நமக்கு இது, நீங்கள் சொல்லுங்கள், வேறு சாத்தியம் இருக்கா சொல்லுங்கன்னு பேசணும். இப்போ அங்கே போகிறதுனால உங்களுக்கு மரியாதை குறையாதுங்க, நீங்கள் எங்களுடைய நிர்வாகிகள். அதனால் இன்றைக்கி செந்தமிழன் போய் வணக்கம் வைக்கிறார் எடப்பாடிக்கு. எடப்பாடி அப்படின்னு கை குலுக்கிட்டு அவர் இது பண்ணுறாரு. செந்தமிழன் அழிஞ்சா போயிட்டார். அமமுகவில் இருக்கிற தலைவர், திமுகலேருந்து இது அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவர், அமைச்சராக இருந்தவர். ஆனால் அன்றைக்கி என்ன எடப்பாடி மூஞ்சி திருப்பிட்டாரா? செந்தமிழன் வணக்கம் சொன்ன திருப்பிட்டாரா? இல்லை செந்தமிழன் அதில் தான் நஷ்டமா சங்கடமா? எல்லோரும் ஒன்றா ஆகிட்டோம், ஒரு கொள்கையில் நிற்கிறோம், திமுக வீழ்த்தினாலும். சேம் அதே தான். சிடி நிர்மல்குமார் ஆனால் வணக்கம்னா வணக்கம் தம்பி, இருங்க தம்பி, நல்லாயிருக்கும். செங்கோட்டையன் கொஞ்சம் இழுக்கும், அப்புறம் ஒரு பாட்டு பாடுற வேண்டியதான், நாளை நமதேன்னா முடிஞ்சிச்சு. இது சகஜம், அரசியலில் சகஜம். வைகோ திமுக கூட சேரும்போது அவ்வளோ பெரிய சங்கடம். கலைஞர் போய் ஜெயிலில் போய் பார்த்தார், கண்ணீர் விட்டாங்க, கண்ணு தள்ளி அழுதாங்க. அதுதானா இதானா? என் மீதா கொலைப்பலி கலைஞர் அவர்களே, என் மீதா. ஆனால் அதாச்சு. இதுதான் இப்போது. அப்போ அவங்க 2 பேருக்கு அந்த பிரச்சனை. ஆதவ அர்ஜுனா எங்கே இருந்தான்னா,
நம்ம கட்சி ஜெயிக்குதா அதை பார்க்கணுன்ற மாதிரி. ஆனால் இவர்கள் எல்லோருமே பர்சனலாக எடுத்துக்கிறது. ம். அப்போ விஜய் போக விடாமல் இப்போ விஜய் என்ன பண்ணணும்? நம்ம வந்து இதில் என்ன முடிவு எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். என்னை சுற்றி தான் கட்சி, நான் தான் கட்சி. இவர்கள் ஆலோசனை மட்டும்தான், இறுதி முடிவு நான் தான் எடுக்கணும். எதுவுமே பண்ணாதனால அதோடைய விளைவு என்ன ஆகுதுன்னா கட்சிக்கு சிக்கல் வந்து முடியுது. அதனால் இவர்கள் இந்த மாதிரி முடிவுலாம் தான் தேர்தலில் பெரிய தோல்வியை சந்திப்பாங்க. இவங்க இன்றைக்கி கற்பனையாக நம்பிக்கிட்டு இருக்காங்கள்ல, அது கலை யதார்த்தம் இல்லை. ரொம்ப சிம்பிள், விஜய் புரிஞ்சுக்கணும். வேட்பாளரே இல்லை. நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம், நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. 60 பேர் இருக்கான். மீதி ஆள் பணக்காரனை கூட்டு வந்து நிற்க வைக்கணுமா? அப்போ அந்த பணக்காரனில் டிஎம்கே அனுப்பாதுன்றதுக்கு என்ன நிச்சயம்? எவ்வளோங்க வேணாம்? 5 கோடி இருந்தாங்க பிடிங்க, போய் அங்கே போய் மேட்ரு முடியுங்க. தொகுதிக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், திமுக பவள விழா பாறை, பவள விழா பாப்பா இல்லை, பவள விழா பாறை. நீ எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர் இல்லாமல் இருக்கியோ அங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு, என்ன தம்பி இந்த மாதிரி தொகுதியில் ஆள் இல்லை, உங்களை அமாசுனா இவ்வளோ கேட்குறாங்கண்ணே, நான் எங்கேனா போவேன், நானே தினக்கூலி வேலை பார்க்குறேன். மன்றத்துலேருந்து அப்படியே வந்தேன், அண்ணன் புசி அண்ணன் மாவட்ட செயலாளர் போட்டார். வேட்பாளர் எங்கேனா முடியும், கட்சி நிதியே 1 கோடி ரூபா கேட்குறாங்க, நான் எங்கேனா போவேன், தெருக்கோடி தானே நான். தம்பி ஏன் கவலைப்படுறேன்? வேறு என்ன சொன்னாங்க? இல்லைண்ணா வேறு ஏதாவது இந்த ஆள் இந்த யாராவது இருந்தால் பாருன்னு சொல்கிறாங்கண்ணே. சரி தம்பி, நான் நிற்கிறேன், உனக்கு நான் பார்த்து பண்ணுறேன் தம்பி, எனக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணு, என்ன கேட்குறாங்க நான் கொடுத்துறேன் தம்பி. யாருக்கு என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு 50 பேரை உள்ளே அமிச்சா என்ன பண்ணுவீங்க? இந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டு இருந்தது, நீங்கள் கூட சொன்னீங்க, ஆசிரியர் கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது, அவர் சொன்னால் கேட்பார் அப்படின்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் ஒன்று கை கொடுக்கலையா? இவர்களை எஸ்பி வேலுமணி கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. பேர் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். சார், நீங்கள் அங்கே பேசுகிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட குழப்பம் இருக்குது, நீங்கள் கூட முடிவெடுக்க முடியல. விஜய் ஒரு நாள் முடிவு எடுக்கிறார், கூட இருக்கவங்க எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் விருப்பப்படுறீங்க, அப்போது உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இந்த அரசியல் தெரியுது. அப்போது எங்களால் 45 சீட்டு கொடுக்க முடியும். அதில் 40 சீட்டு கேரண்டி நான் கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஜெயிக்கிறத. மீதி இடத்துல 45 போக மீதி இடத்துல நம்ம தோழர்களோட நீங்கள் உங்களுடைய கட்சியினர் இணைஞ்சு வேலை செய்ய போகிறாங்க. அது அவர்களுக்கு பெரிய பயிற்சி. தயவுசெய்து முடிவெடுங்க. நீங்கள் இங்கே ஒரு பேச்சு, என்டிஏல ஒரு பேச்சு இப்படிலாம் பண்ணிங்கன்னா அங்கே 60 70ன்னு பேசுகிறத கேள்விப்படுறேன். அவர்களுக்கும் சங்கடம். அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் நடக்காது. நாங்கள் இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் இன்னும் ஓரிரு நாள், அதுக்கப்புறம் நாங்கள் தெளிவாக முடிவெடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க சிக்கலாகவும் பார்த்துங்கன்னா நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கார் கூட்டு. எடப்பாடி உண்மையிலே கோவப்பட்டுருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு நடைமுறை தெரியாமல் இவர்களை எதுக்கு நம்ம இது பண்ணணும்? கட்சிக்குள்ளேயே சில பேர்லாம் சொல்லுவாங்களா, அண்ணா நம்ம என்ன பண்ணணும். இன்னொன்று, அந்த டைம்ஸ் நவ்வுடைய அந்த இதெல்லாம் வரும்பொழுது பார்க்கும்பொழுது இன்றைக்கி 127 சீட்டு 39%, நாளைக்கு 42 ஆக்க முடியாதா? இப்போ 3% ஜாஸ்தி, நாளைக்கு ஒரு 3% ஏற்ற முடியாதா? இதோ இன்றைக்கி ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சு நெருக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கூட்டணிக்குள்ளே அவங்களுக்குள்ள பிரச்சனை, இசைவான கூட்டணி கிடையாது. இதெல்லாம் நாளைக்கு என்டிஏ பயன்படுத்திச்சு அடையாயும் நீ வேணால் போட்டி பாஜக எங்களுக்குன்னு சொல்லலாம். ஆனால் காலத்தில் எடப்பாடியில் இருக்கார், ஏடிஎம்கேல இருக்குது. அவங்க ஒன்று போட்டு அடின்னு அடிக்கும் போது பல விஷயங்கள் வெளியே வரும்ல. இன்றைக்கி பல இது சொல்கிறார், வந்தால் நடவடிக்கை எடுப்பேன், இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பேன்றாரு. அம்மா உணவக காலையில் ஒரு இயக்குனர் நான் சொன்னல என்கிட்ட பேசினாருன்னு. சார் நீங்கள் பேச 100% உண்மை சார், அம்மா உணவகம் சாப்பாடு சாப்பிட்டு தான் சொன்னாங்களாம் இது பண்ணணும், அவ்வளோ உதவும். அதெல்லாம் எடப்பாடி அவர்கள் நான் வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் சீர் பண்ணுவேன்னா அதுதான் வாக்குகளாக மாறும், பர்சன்டேஜ் ஏறும். அப்படி ஏறும்போது நான் ஏன்பா உனக்கு இது பண்ணணும்? நீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருக்க. 5 சீட்டு ஜெயிச்சு 10 சீட் ஜெயிச்சுன்னா பெரிய விஷயம். அதுக்கு சிந்தாமல் செதறாமல் ஒன்றா சேருவோன்னு கூப்பிட்டா அவ்வளோ பந்தா பண்ணுறேன்னா, உனக்கு 45 சீட்டு கொடுத்து 45 ஜெயிக்க வைக்கிறோன்னா அது உனக்கு செய்கிற சகாயம். உன்னை எதிர்கட்சி தலைவராக்குறோம். நீ வந்து நான் முதலமைச்சராக தனியாக நின்று ஒன்றும் இல்லாமல் போவேன். இதை புரிஞ்சுக்கணும் தாவேகா தொண்டர்கள். நான் வந்து முதலமைச்சராக நின்று வைகோவுக்கு 1996 சேம் இதே மைண்ட் செட் இருந்தது. அன்னைக்கு காங்கிரஸும் அதிமுகவும் பெரிய கூட்டணி, ஆளுங்கட்சி, போலீஸ் எல்லாமே இருக்குது. திமுக 2ஆக உடைஞ்சு கிடக்குது. இளைஞர்கள் மாவட்ட செயலாளர் அங்கே போயிட்டான். மண்டை காயுது தலைவருக்கு, யாருக்கு? கலைஞருக்கு.
ஆனால் பொதுவாக ஒரு வெறுப்பு அதிமுக ஆட்சி மேலே இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி திமுக மேலே இருக்கிற மாதிரி பொதுவாக இருக்குது. இதை ஏதாவது பண்ணணும்னு இவர் யோசிக்கிறார். இவருக்கு பலம் இல்லை. சிபிஎம் சிபிஐ இருக்காங்க, மற்றவங்களாம் இல்லை. இந்த நேரத்தில் தான் ஷோ பேசுகிறாரு, ஒவ்வொருத்தரும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வைகோ படு ஸ்ட்ராங்காக இருக்கார். அவருக்கு பெரிய அளவில் சிபிஎம் இங்கே இல்லை, அங்கே இருக்குது. வைகோக்கு ஆதரவாக இருக்குது. அதுலேயும் இளைஞர்கள், அந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் அதிகம். அது ஒரு இது இருக்குது. அந்த நேரத்தில் தான் மூப்பனார் காங்கிரஸ் இந்த கட்சி அதிமுக இருந்தால் சரியில்லைன்னு பேசுகிறாரு. அதெல்லாம் முடியாது, டெல்லி முடிவு எடுத்துச்சு, இருந்து தான் அவனுன்றப்பான், அப்படின்னா அவனை அவசரம் இல்லைன்னு கட்சியை உடைக்கிறாரு. மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் மூப்பனார் கூட வரான். மூப்பனாரே பெரிய தலைவர். சிதம்பரத்துலேருந்து எல்லாருமே, சிதம்பரம்லாம் மூப்பனார் பார்த்து வந்த தலைவர்கள். சிதம்பரத்துலேருந்து எல்லாம் வர்றாங்க கூட. இவிகே சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் கூடாரம் காலி. எங்கே போகிறாங்கன்னா வைகோட்ட போகிறாங்க. சேம் இதே மாதிரி ஏடிஎம்கே கூப்பிட்டு பேசுதில்ல, என்டிஏ கூப்பிட்டு அந்த மாதிரி போகிறாங்க. இப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அதை விட 2 மடங்கு பண்ணார். நான் தான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ட்டா. இவ்வளோ சீட்டு, 200 சீட்டு உங்களுக்கு வேணும்னா எதாவது போடுறேன். நான் தீர்மானிச்சிட்டாங்க மக்கள், நான் தான் முதலமைச்சர். மூப்பனார் பார்க்குறாரு, என்னடா இது, ஓரளவுக்கு சீட்டு கொடுக்கலாம், நான் இந்த மாதிரி இருக்காருன்னு. ஐயா ராம்தாஸ் அவர்கள் வைகோ கூட இணையலாம். அப்போ பாமக, சிபிஎம், தமாக, வைகோ இணைஞ்சிருந்தா ஆட்சிங்க. வைகோ முதலமைச்சருங்க. கொஞ்சம் இறங்கியிருக்கணும். ராமதாஸ் ஐயா காத்துக்கிட்டு இருக்காரு, கேஎஸ் ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் தான் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு எல்லாம். இவர் வரவே இல்லைங்க. அன்றைக்கி என்கிட்ட சொல்கிறாரு, தம்பி இந்த மாதிரி பண்ண வரவே இல்லை. உச்சாணி கொம்பில் ஏறி நின்று இப்போ நிற்கிறாங்களா? அதே மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் புரிஞ்சிக்கணும். அதே தப்பை தான் இவங்களும் சேம் அதே தப்பு பண்ணுறாங்க. உச்சாணி கொம்பில் ஏறி நின்றுந்தாங்க. தம்பி அப்படி நின்றுந்தார் தம்பி. வாய்ப்பெல்லாம் தட்டி விட்டார். கடைசியில் கலைஞ்சிட்ட போனாங்க. அது என்ன மாதிரி சாணக்கியர் அப்படியே அணைச்சிக்கிட்டார். எவ்வளோ சீட்டு? ஆனால் ஒரு 41. வாங்க பார்த்துக்கலாம். ஒரு ஷோ அவரை பிடிக்க முடியுமா பாருங்களேன். ஐயோ அவர் வரமாட்டாருங்க. பேசுங்க. காரை விட்டுலாம் இறங்கி வெளியில் சிகரெட்லாம் நின்றுட்டு நடந்தே வீட்டுக்கு போய்கிறாரு. அவரை படாத பாடுபடுத்திக்கிறாங்க. ஷோ பேசுனா அவர் கேட்டுக்குவார். குருநாதர் மாதிரி ஷோ ரஜினிக்கு பேசுனாங்க. ஓகே, என்ன பண்ணணும்? வாய்ஸ் கொடுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பிரச்சாரம்லாம் பண்ண வர வேணும், சும்மா நீங்கள் ஒரு வாய்ஸ் கொடுங்க. கொடுத்தாரு. ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது. ரஜினி ரஜினி போட்டாங்க. ரஜினியின் ஆதரவு பெற்ற திமுக கதியை பாருங்கள். கலைஞரை பற்றிலாம் கவலைப்படல. இந்த பக்கம் ரஜினி படம், அந்த பக்கம் கலைஞர் படம், மூப்பனார் எல்லாம் போட்டு இவர் உச்சாணி கொம்பில் தாவேக மாதிரி ஏறி நின்னார. ஊர் பூரா ஒரே மாதத்தில் தலைகீழ ஆயிடுச்சிங்க. எங்கே போனாலும் யார் ஜெயிப்பா? பெரு வெற்றிங்க. மூப்பனார்லாம் சேர்ந்துட்டார். ரஜினியும் சொல்லிட்டார், வேறு லெவலுங்க. முடிஞ்சிச்சு கதை. போராடலாம் அதிமுக எதிர்ப்பு. ஒரு ஆள் இதுக்குள்ளே போக முடியல, ஊருக்குள்ளே. அவ்வளோ பிரச்சனை. சேனல்கள் வேறு பார்த்துக்கிச்சு அந்த பணியை. வைகோ எங்கே இருக்காருன்னு தெரில. போட்டி ஏடிஎம்கே இவங்க தான். இதே இது தாங்க திமுக என்டிஏ நடுவில் இன்னைக்கு தாவேகா. ஏடிஎம்கே திமுக கூட்டணி நடுவில் வைகோ. நான் தான் முதலமைச்சர். தேர்தல் வருது, ஆடி காற்றுல அம்மியே பறக்குது. வைகோவும் சேர்ந்து பறந்தார். சத்தியமாக சொல்கிறேன், தப்பான முடிவெடுத்தார் அன்றைக்கி. 2வது ஒரு முடிவெடுத்தார் வைகோ. கொஞ்சம் அடிஷ்னலாக சொல்லிடுறேன். ஒரு தொகுதி 3 உதயசூரியன். மானமிழந்து கொடுக்குறத வாங்கிட்டு நிற்கிறாரு. இதே வைகோ அதிமுக 2011 12 சீட்டு கொடுக்குறாங்க, 14 கேட்குறாரு. இல்லைங்க 2 பேசிக்கலாம் வேணும். சாயந்தரம் ஆரம்பிக்கிறார் பொதுக்குழு. தண்ணி குடிச்சு பேசுகிறார். விடிய பேசி தேர்தலை புறக்கணிக்கிறார். 12 கொடுக்குறாங்க, ஜெயிக்கிறது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90%. பலமான கூட்டணி அதிமுக, தேமுதிக, சிபிஎம், சிபிஐ. இதில் என்ன கேடு? அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஜெயிக்கணும்ல. 12 நல்ல விஷயம். 12க்கு 10 ஜெயிச்சிருக்கலாம். அன்றைக்கி மானமுள்ள தமிழன் தேர்தல் புறக்கணிப்பான். நல்ல லாபமாக போய் ஜெயலலிதாக்கு. மற்றவங்களை பிரித்து கொடுத்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் போனார் இவர். தேர்தலை புறக்கணிச்சார். இன்றைக்கி புறக்கணிங்கன்றேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேணாம். 3 தொகுதி உதயசூரியன், 1 தொகுதி இதுவும் வேணாம். நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன், திமுக ஆதரிக்கிறேன்.
மதவெறி பாஜக வரக்கூடாது, பாஜக உள்ளே பூந்துரும் வரக்கூடாது, நான் காதலி இருப்போங்க மனசன்றுவாங்க. இந்த மாதிரி தான் அடம் பிடிச்சி இன்றைக்கி எங்கே வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் தாவேக்காங்க நான் சொல்கிறது. ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது. கொஞ்சம் இறங்கி சூழ்நிலை கருதி போனால் அதை சொல்கிறதுக்கு விஜய்கிட்ட ஆள் இல்லை, சொல்கிற ஆளையும் விஜய்கிட்ட சேர்க்கறது இல்லை. சுற்றி இதே மாதிரி கும்பலை வச்சுக்கிட்டு அவன் தனித்தனியாக அஜெண்டா வச்சுக்கிட்டு கோஷ்டி வேறு. இதில் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த விஷயத்தில் நல்ல ஒரு முடிவை நோக்கி நகர்ற ஒரு புஷி ஆனந்த் மட்டும்தான். புஷி ஆனந்தும் 120 மாவட்ட செயலாளர்களும், அலிபாபாவும் 40 லீடர்களும் மாதிரி புஷி ஆனந்தும் 133 மாவட்ட செயலாளர்கள். அவரோட வாய்ஸ் தான் கட்சிக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த கும்பல் சேர்ந்து அடிக்குது. புஷி ஆனந்துக்கு தெரியுது, மாவட்ட செயலாளருக்கு தெரியுது, ஏன்னா அவன் தான் நாளைக்கு வேலை செய்ய போகிறான். இவர்களுக்கு தெரியுது. அவரும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, யாரை விட்டா ஃபோன் பண்ணிக்கிறாப்புல, இதை போகுது. இப்போ வரைக்கும் இல்லைன்றது ஆகலை. இந்த சேனல் உருட்டுறதெல்லாம் விட்டுருங்க, நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. நாளைக்கு அப்புறம் எடப்பாடி ஓப்பனாக சொல்லிட்டாரு 155 நிற்கிறோம், மீதியே என்ன பண்ணிங்களா எனக்கு தெரியாது, நீங்கள் வந்துட்டு கூப்பிட்டு வந்து பேசிட்டோம் 60 விடலாம், அவர் தகுதி எங்களுக்கு தெரியும், அதனால் 185 நாங்கள் நிற்கிறோம், மீதி உங்களுக்கு 79 சீட்டு, அதாவது 80ன்னு வச்சுக்கிங்க, 154 80 நீங்கள் பிரிச்சுக்கிங்க. அதில் நீங்கள் விஜயை கூட்டு சேர்த்துங்க, பவன் கல்யாணம் சேர்த்துங்க, என்ன வேணால் பண்ணிக்கங்க. ஏன் நிலைப்பாடு எதுன்னு சொல்லிட்டாரு. இல்லைங்க கொஞ்சம் பேசுவோம், ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது நிரந்தரமா இல்லையான்னு தெரியாது. இவர்கள் தப்பாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 96 வைகோ நிலைமைக்கு போயிடாதீங்க. அப்படி நடந்திருக்குன்னு ஒன்று தெரியுது. யாருக்கு தெரியும்? வரலாற்று புவியியலாளர் ஆதவர்ஜுனாக்கு தெரியுமா? நம்மளே சொல்லியிருக்கோம் சார். ஆமாம், அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா? நம்ம திட்டுறோம்ல சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம திட்டுறோமா? எங்கேயாவது இது நான் பேசுனதில் எங்கேயாவது திட்டிருக்கேன்னா? இல்லை. ஆக்சுவலி என்ன, இதை விட நல்லது யாருங்க சொல்ல முடியும்? விஜய் ரசிகர்களுக்கு தெரியும், அந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியுங்க. நான் பல மாவட்ட செயலாளரோட பேசுகிறேன், பலருக்கும் இதான் எண்ணம். சார் கரெக்டாக சொன்னீங்க சார், இதான் சார் நிலமை, பலரும். ஆனால் அவருக்கு புரிய மாட்டேங்குது, யார் அவருக்கு எடுத்து சொல்லுவா? இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் தான் லாஸ்ட் ஹோப்புன்னு வச்சுக்கலாமா? அவ்வளோதான், நாளையோடு தெரிஞ்சிடும். சரி சார், அப்படியே இந்த சைடு வந்தோன்னா திமுக கம்யூனிஸ்ட் டே தொகுதி பங்கீடு வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இவங்க வந்து 6 தொகுதி லாஸ்ட் நடந்ததே கேட்குறாங்க, நான் 5 தொகுதி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இழுபறி போயிட்டுருக்கு, எப்போ சால்வ் ஆகும்? திமுக பாஜக உள்ளே வந்துடும், பாஜக வந்துடும்னு படம் காட்டுச்சு மக்களுக்கு. இவர்களும் கூட சேர்ந்து நின்றுட்டு பாஜக வந்துடும்னு படம் காமிச்சாங்க. இன்றைக்கி திமுக வந்துடுச்சு. எங்கே? பாஜக உள்ளே பூந்துருனாங்களா? திமுக உள்ளே பூந்துச்சு. எப்படி பூந்துச்சு தெரியுமா? மதிமுக எத்தனை சீட்டு? 1 மொத்தமாக 4. 3 யார்? உதயசூரியன் சின்னத்தில் மதிமுகக்குள்ளே திமுக பூந்துச்சா? மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எத்தனை சீட்டு? 6 சொல்லியிருக்காங்க. 5. இப்போ அதுக்குள்ளே உள்ளே பூந்துச்சா திமுக? உங்களுக்கு அப்படின்னா நம்ம அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணுவார்? ரொம்ப பண்ணால் நான் சொன்னேன்ல, அண்ணன் போயிட்டு வாங்கினேன் நாங்கள் பார்த்துக்கிறேன்னு, அந்த கதை தான். அப்போது அவருக்கும் 5, அவங்களே 5 வாங்கிட்டாங்களா, சரி கொடுங்க வேறு என்ன பண்ணுறதுன்னு அவர் சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், வலதுசாரிகள் வரக்கூடாது, அந்த ஒரே கொள்கைக்காக அப்படின்னு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு, ஒரே கொள்கைக்காகடா படுபாவீங்களா அந்த மாதிரி கவுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். அப்போ இவர்களுக்குள்ளே பூந்துச்சா? பாஜக வந்துடும் மக்களுக்கு சீனை போட்டுட்டு இவங்களுக்கும் அதே சீனு. அப்போது நீங்கள் பாஜக வந்துடும் சொன்ன அந்த ஏமாற்றுத்தனத்தை வைத்து கொண்டு பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்துன்னு சொல்லிக்கொண்டே கூட்டணி கட்சிகளை எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிட்டீங்க. வேல்முருகன் இன்றைக்கி என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுக்கான முயற்சியில் போய்கிட்டு இருக்காரு. கன்ஃபார்ம் ஆகிடுச்சா சார்? ஆகிடும். அப்போது இவர்களுக்கு இப்போது புரிந்தாலும் இவர்கள் இயலாமை. நீங்கள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அது வழக்கமாக ரைட்டு ஓகே, அப்புறம் மற்ற ரைட்டு நான் பார்த்துக்கிறேன், 5 ஓகே நான் போனேன். முத்தரசன் பாண்டியா வீரபாண்டியா முடிப்பா அப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு அவங்களுக்கு ஆள் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து கே பாலகிருஷ்ணன், ஜி ராமகிருஷ்ணன், கனகராஜ், வாசுகி, இந்த மாதிரி திமுகவுடைய விங்கு. அங்கே முத்தரசன்,
அப்புறம் இவர் மகேந்திரன், செல்வராஜ், இந்த மாதிரி விங்கு இருக்கும். இவர்கள் 2 பேருமே ஜூனியர்கள். யார்? வீரபாண்டியனும் சரி, சண்முகம் சரி. சண்முகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் மாநில செயலாளர் வந்து அவருக்கு ரூமே கிடைக்கலையா ஒரு 3-4 மாதம். இவர் ஆக்கிரமிச்சிட்டு இருந்திருக்காரு. சீனியர்ஸ் பண்ணுவாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி ரேகிங், ஜூனியர் ரேகிங், அந்த ரேகிங்கில் மாட்டிக்கிட்டு இவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வரைக்கும் அந்த ரேகிங் தொடருது. இவர்கள் எடுப்பது தான் முடிவு. அப்போ நமக்கு வந்த தகவல் தோழர்களில் அந்த கட்சிக்குள்ளே நம்ம தோழர்கள் இருப்பாங்கள்ல, என் கூட ஒர்க் பண்ணுவாங்க, பழைய தோழர்கள்லாம் இருப்பாங்கல்ல, மாவட்ட செயலாளராக இருக்காங்க, பத்திரிகையாளராக இருக்காங்க, பலதாக இருக்காங்கல்ல. தோழர்கள்லாம் கேட்கும்பொழுது அவர்கள் சொல்கிறது இதாங்க நடக்குது. 5 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு போகிறாங்க. யோ, மாநாட்டில் என்ன பேசுனாங்க? சிங்கிள் டிஜிட் வாங்கினா வெளியே வந்துடுங்க. அப்படி நின்று மானங்கட்டு போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. தனியாக நின்று தோற்று போனாலும் பரவாயில்ல. இதானே மாநாட்டில் பேச. ஆமாம். பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்? ஐயோ தப்பு பண்ணிட்டேன், நம்ம வந்து தொகுதி உடன்பாடு தான் செய்வோம், கூட்டணின்ற இது வார்த்தையே நம்ம கட்சியில் கிடையாது, யாரு கூடயும் கூட்டணி இருக்க மாட்டோம், நம்முடைய நடைமுறை தந்திரத்துலேயே அது கிடையாது. இந்த தடவை தான் 2019 இவரோட கூட்டணியாக இருந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அதை நான் இது பண்ணுறேன், சரி பண்ணணும். நீ சரி பண்ண வேணாம், நகரு, சண்முகத்தை கொண்டு வரோம், டபுள் டிஜிட்டில் வாங்கணும், தொகுதி உடன்பாடு தான், ஓகேவா? ஓகேன்ட்டு வந்தார் சண்முகம். அவரும் வந்த புதுசில் வீரமாக தான் இருந்தார். கட்சியே மொத்தமாக நின்னா என்ன பண்ண முடியும்? ஒயிட் காலர்கள், பலகீனமானவர்கள், புரட்சிகர எண்ணம் இல்லாதவர்கள், ஆரம்பத்திலேருந்தே இவர்கள் தப்பை கொண்டு போய்ட்டு வச்சுட்டு சூழ்நிலைன்னு அதை காரணமாக காட்டுகிறவர்கள். அப்புறம் இந்த இது பாஜக உள்ளே வந்துடும். கட்சியுடைய அடிப்படை என்ன? மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களையும் கேட்குறேன், மற்றவங்களையும் நான் கேட்குறேன். ஒரு முதலாளித்துவ கட்சிகளுக்குள்ளே வருகின்ற பிளவுகளை, பலகீனங்களை பயன்படுத்துகிறது தான் நடைமுறை தந்திரம். எடுத்து மறுபடியும் படிங்க. அப்போ இந்த நடைமுறைகளை பயன்படுத்தணும்னா என்னை கேட்டால் ஆரம்பத்துலேருந்தே விஜயை கையில் எடுத்துருக்கணும். விஜயை ஒரு சேனலாக பயன்படுத்திகிட்டே இருக்கணும். மக்கள் நல கூட்டணி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விஜய் இவங்க இது பண்ணுறாங்கன்னா தட்டி விட்டு விஜய் கூட கூட்டணி வச்சு விஜயை ரெடி பண்ணுற வேலையை பண்ணணும். அது ஒரு திறக்கா கதவு தான், இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ அதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே ஒருவேளை தாவேக்க தனித்து நின்னா அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல? ஆமாம். எதுக்கு சான்ஸ் இருக்குது? இந்த நீங்கள் சொல்கிற அந்த மக்கள் நல கூட்டணி வந்து மேபி இங்கே வர்றதுக்கு உண்டு, ஆனால் வரமாட்டாங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நான் ஏன் அவங்கள இதை சொல்கிறேன்? இல்லை, ஒருவேளை இவர்களுக்கு அந்த தந்திரோபாயம்லாம் தேவையில்லை. இன்றைக்கி வேறு சில சலுகைகள் கிடைக்குது. அதனால் சண்முகத்தையே போட்டுன்னு இருக்கிறாங்க. கே பாலகிருஷ்ணனுக்கு சிதம்பரம் தொகுதியில் நிற்கணும், நின்று எம்எல்ஏ ஆகணும். அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? சிதம்பரம் தொகுதி கொடுத்தீங்கன்னா 5க்கு ஓகேன்றார். நான் சொல்லுங்க, கட்சி தோழர்கள், அங்கே இருக்கிற மாநில குழுவாக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் மூலிமா நம்ம சொல்கிறாங்க. அப்போ சிதம்பரம் தொகுதி கொடுத்தா ஓகே. ஏப்பா சண்முகம், நீ கூட அரூரில் நில்ல அப்படின்னு. நான் ஏன் நிற்கணும்? நான் மாநில செயலாளர், நான்லாம் நிற்க மாட்டேன். அப்போ அவங்க வாசுகிக்கு திருச்சி, ஏற்கனவே 2 இருக்குது, நாகை மாலி, இந்த கந்தரவக்கோட்டை, இந்த இது அது சிட்டிங் எம்எல்ஏ. அப்படியே வேறு யாருக்காவது சென்னையில் வாங்க மாதிரி இல்லை, வேறு எங்கேயாவது மாவட்டத்தில், மதுரையில் ஏதாவது தொகுதி கேட்டு, திண்டுக்கல்லில் அங்கே யாரோ பாண்டியன்னு யாரோ ஒருத்தருக்கார் போல், இந்த மாதிரி 5 தொகுதிக்கும் இப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சால் 3 கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சிடும் போலையே. முடிச்சிட்டாங்க. சும்மானா செயற்குழு கூட்டி என்ன பண்ணலாம், அந்த முந்திரி பக்கடை எடுங்க, அப்புறம் சொல்லுங்கள், ஏப்பா இது எடு, அப்புறம் 5 தான்றாங்க, நமக்கு வேறு வழி இல்லை, பாஜக உள்ளே வந்துடும். யோ, வெளியே உருட்டியாது, இங்கே போய் உருட்டினுக்கிறீங்க அப்படின்னு. நம்ம மகுதியில் மாநாட்டிலே சொன்னாங்க, மாநில மாநாட்டிலேயே தோழர்கள் கடுமையாக பேசியிருக்காங்க, இதை எப்படி சமாளிக்கிறது, அதில் நான் பார்த்துக்கிறேன் தோழர். யார்? மற்ற தோழர்கள் நாங்கள் பார்த்துக்குறோம். மாவட்டந்தோறும் நாம் தேர்தல் இன்றைய தேவை என்ன, எதற்காக நாம் இந்த தொகுதி குறைப்புக்கு ஒற்றுக்கொள்கிறோம், தேவை என்ன வந்தது, மதவெறி பாஜக உள்ளே நுழைகிறது, அதை எப்படி நாம் வீழ்த்த வேண்டும், சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும். அப்போ அந்த மணல் கொள்ளை, அந்த இது டாஸ்மார்க், அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. சனாதன சக்திகள் உள்ளே வந்து விடக்கூடாது, ஊழலா இதுவான்னு பார்த்தா இதை தான் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படி இப்படின்ட்டு.
இது காங்கிரஸ் தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட திருப்பி திமுகவுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னீங்க காங்கிரஸ் ஒரு நல்ல சான்ஸ் இழந்துடுச்சு, ஆமாம் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதே தப்பு தான் இவங்களும் பண்ணுறாங்க தானே. ஆமாம், இன்னும் இவங்க காங்கிரஸ்டே இவங்க போய் பேசியிருக்கணும். என்ன கேட்டால் இது வந்து காங்கிரஸ் இவர்களெல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தாவேகாவை கையில் எடுத்துருக்கணும். கையில் எடுத்துருக்கணும்னு சொல்கிறேன்ல. ம், ஏன்னா அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் எடுத்து கொண்டு போகணும், அடுத்த சக்தியாக மாற்றி கொண்டு போகணும். பெரிய அளவில் வளர்ந்து நிற்குதுங்க நீங்கள் திமுக. நாடே அவர்கள் தான்ற அளவுக்கு போய் நிற்கிறாங்க. நீங்கள் மீண்டும் அவர்களுக்கு ஆட்சி ஆதரவு கொடுத்தீங்கன்னா அது வேறு வேறு லெவலில் போய் முடியும். தகுதி உள்ளவர்கள்னு பார்த்தீங்கன்னா யாரும் பெரிய இதெல்லாம் கிடையாது. தகுதி எல்லாம் வெளியிலேருந்து வந்தவர்கள், அவர்கள் இவர்கள் சொந்தக்காரர்கள், பந்தக்காரர்கள், நெருங்கியவர்கள், கார்ப்பரேட் ஆட்கள், இவங்களுடைய அதிகார மையமாக மாறிக்கிட்டு இருக்குது. தெரிந்தே அப்படி தான் பண்ணுவேன் நான் எப்போன்றது. போதை கலாச்சாரத்துலேருந்து கனிம வள கொள்ளையிலேருந்து எல்லாம். அப்போ இந்த மாதிரி விவகாரம் அன்னைக்கு கூட எடப்பாடி பேசுகிறாருல, கிட்னி நாட்டு வளங்களை தான் கொள்ளாடிச்சாங்கன்னா மனித வளங்களையும் மனித வளத்தினுடைய இதுலேயும் கொள்ளாடி இது திருட்டு நடக்குது. எம்எல்ஏவே அதுக்கு துணை போகிறாரு, அவர் மேலே இது வரைக்கும் நடவடிக்கை இல்லைன்னு கேட்குறாருல. அந்த மாதிரி பகிரங்கமாக இன்றைக்கி அந்த விளாத்திக்குளம் மாணவி மேட்டரில் ஏன் இது வரைக்கும் குற்றவாளி பிடிக்கல? பிடிச்சா தெரியும் என்னென்ன விஷயம்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாமே இவ்வளோ மாறிக்கிட்டு இருக்குது. ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் ஈஸியாக. இவர்கள் மேலே நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனால் 5 வருடத்துக்கு ஒரு மாற்றம் வந்தால்தான் இவருடைய வேகம் தடைப்படும். ஒரு பயம் வரும், கொஞ்சமாவது நம்ம மக்களுக்கு உழைக்கணுன்ற எண்ணம் வரும். அது இல்லாட்டி கஷ்டம். அப்போ அதுக்கு துணை போகிற மாதிரி நீ உட்காந்துட்டு இல்லாத வேலைலாம் பண்ணியிருந்தேன்னா அப்போ ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நீயும் திமுக தாவேகாவே திமுக ஸ்லீப்பர்ஸ் எல்லான்ற எண்ணம்லாம் வருது. அதனால் இவர்களும் அதற்கு துணை போகிறாங்கல்ல இடதுசாரிகள். வரலாறு நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியும்ல. மிசாவை ஆதரித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் மன்னிப்பு கேட்டாங்கல்ல. மன்னிப்பு கேட்டாங்க, நாங்கள் தவறு செஞ்சிட்டோம். ராஜேஸ்வர் ராவ் அகில இந்திய பொதுச்செயலாளர் மன்னிப்பு கேட்டார், பகிரங்க மன்னிப்பு கேட்டார். இதுதான் இது. வரலாற்றில் தப்பு பண்ணக்கூடாது. இன்றைக்கி இடதுசாரிகள் அந்த நிலைமைக்கு போயிட்டாங்க. குறிப்பாக மார்க்சிஸ்ட்டுகள், அதில் இருக்கிற அந்த புரட்சிகர எண்ணம் இல்லாத தலைவர்கள். வெளியில் போய் நீ புரட்சிகர எண்ணத்தை பற்றி புரட்சிகரத்தை பற்றி பேச தேவையில்ல. உனக்குள்ளே அந்த புரட்சிகர எண்ணம் இருக்கணும். எல்லாரும் ஒயிட் காலர். திமுகவே மாறிட்டாங்க. அந்த கனகராஜ், அருணன் போன்றவர்கள்லாம் திமுகவுடைய இதாக மாறிட்டாங்க. அந்த சைடை திரும்பி பார்க்க கண்ணை முடிகிறது, தப்பே கிடையாது அப்படின்ட்டு திமுகவுடைய ஊதுகுழலாகவே மாறிவிட்டார்கள். அவர்களே வெக்கப்படாத அளவுக்கு. நான் சொன்னல ஒரு நாள் துரைமுருகன் தோப்பா நம்ம கழக பேச்சாளர் வந்திருக்காருன்னு கே பாலகிருஷ்ணன் சொன்னாருன்னு. ஆரம்பிக்கும் போது என்னமோ கே பாலகிருஷ்ணன் போராளியாக தான் இருந்தார். இப்போ வியாபாரியாக மாறிட்டார். என்ன பண்ண முடியும்? அப்போ அந்த எண்ணங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். உங்களுடைய செயல்கள், நீங்கள் பணம் வாங்குறீங்க, ஊழல் பண்ணுறீங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய செயல்கள் வந்து இவர்களை ஆதரிக்குது, கட்சியை மழுங்கடிக்குது, கட்சியை அடுத்த கட்ட நகர்த்துறதுக்கு நீங்களே தடைகளாக இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப நீங்கள் வெளியில் போய் பாருங்கள், சமூக வலைதளம் இதுலேயும் பாருங்கள், கட்சிக்கு நல்ல பேர் இருக்கா பாருங்கள். கொஞ்சமாவது அதை மாற்றி அமைக்கணும்ல. நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு வளையத்தை போட்டுக்கிட்டு கூண்டு வச்சுக்கிட்டு பாஜகவில் வந்துடும், பாஜகவில் நீங்களே உங்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. மக்கள் ஏமாறுறாங்க நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் உங்களை கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி மார்க்சிஸ்டுடைய நிலை அதுதான். நீங்கள் என்ன கரடியாக கற்றுனாலே இப்போ 5 சீட்டுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. சனாதன சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும், அது அந்த காரணத்திற்காக எல்லோரும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்ற ஒற்றுமை ஒன்றிற்காக இந்த 5 சீட்டை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வெளியில் உருட்டுவாங்க. இதான் நடக்க போகுது. சரி சார், இப்போ என்டிஏ தரப்புல இன்றைக்கி வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவு தேர்தலை வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஏன்னா அவங்க சைட்லேருந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, அவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பேச இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பிரச்சாரத்தில் ஆரம்பிக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நீங்கள் என்டிஏ என்ன கேட்டால் கூட நானும் சொல்லுவேன் வேகம் எடுக்கவில்லைன்னு. ஆமாடா கூட. ஆனால் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடந்திருக்குது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு வேறு லெவலில் இருக்குது. பல விஷயங்கள் நான் வந்தால் இது மேலாம் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்கிறார். அது வந்து ஒரு சிறந்த ஒரு இது. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த நெருப்பை விசிறும் பொழுது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 3% தான் வித்தியாசம் இருக்குது, டாப்பில் இருக்காங்க. இது பண்ண 6% ஆகும், 7% ஆகும். அது விஜய்கிட்ட இருந்தாலும் வரலாம், இல்லை ஆன்டி இன்கம்பன்சியாக வரலாம். இது வந்து 150 160 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு உதவும். அப்போ மக்கள் பிரச்சனை எடுத்துக்கிட்டு போராட்டம் பல விஷயங்கள் ஞாபகப்படுத்தணும்ல பிரச்சாரத்தில். இன்றைக்கெல்லாம் மின் கட்டணம் பற்றிலாம் பேசியிருக்காரு. அதெல்லாம் ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஒன்ட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு 1500 ரூபா பிடுங்குறாங்கன்றதெல்லாம் வித்தியாசமாக பேசுகிறாரு. இதை நம்ம பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குல்ல, அது தொடர்ச்சியாக பேசப்படும் பொழுது கடுமையான கோபம் வரும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்டிஏக்கு ஆதரவாக மாறும்.
நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், இந்திய தரப்புலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அன்புமணி அவர்களும் தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க, பிரச்சனையை பற்றிலாம் பேசுகிறாங்கன்னு. மற்ற தலைவர்கள்லாம் ஏன் பேச அது ஒரு விமர்சனம் தான், அது மாற்றப்படணும். ஸ்ட்ராட்டஜி டீம்னு வச்சுருக்காங்க, 2 பேருமே ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காங்க, 2 பேருமே ஐடி விங் வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும், இந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடப் ஆகி ஓடணும் அப்படின்றது தான் நம்முடைய நிலைப்பாடு. எடுத்தாலும் நல்லாயிருக்கும், இன்னும் வேகப்படும். எப்போ சார் எடுக்க போகிறாங்க? தான் தேதியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வரும் நம்புவோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி சார், அடுத்து ஈரான் யூஎஸ் வாரில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ட்ரம்ப் எல்லா நாடுகள்ட்டையும் உதவி கேட்டுட்டு இருக்காரு, கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. யூரோப்பியன் நார்த் கொரியாட்ட கூட கேட்டுட்டு இருக்காரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஹார்மோஸ் வந்து இவருக்கு நினச்சபடி கிட்ட போக முடியல. ஈரானுடைய 90% ஆயுதங்களை அழிச்சிட்டேன்னு சொல்கிறது வந்து சும்மா வெளியில் கண் துடைப்பு. அப்போது ஈரான்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னு தெரியல, அவர்களுடைய ஆயுத கிடங்கு கூட இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. அந்த தலைவர்களை கொல்லுவோம் அது பண்ணுவோன்னு சொன்னாங்க. இன்னை வரைக்கும் அவங்க தலைக்கு $88 கோடி நம்ம வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன காரணம்னா இவர்களால் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு. இவங்களுடைய குறிக்கோள் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த கார்க் ஐலாண்டு தான். 1800 1 கோடியே 80 லட்சம் பேரல் அதை கைப்பற்றுவது தான். பெனிசுலாவும் இந்த பேரல் எதுவும் கைப்பற்றிட்டால் 40%க்கான மின் அந்த இது கச்சா எல்பிஜி அமெரிக்கா கையில் போயிடும். திருத்த ஜியோ பாலிட்டிக்ஸ், இதுக்கு தான் இந்த உருட்டுலாம். இதை மற்றவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த விவகாரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவர்கள் நினச்சபடி ஈரானை வீழ்த்த முடியல. இன்னொன்று, ஈரானு மற்ற நாடுகளையும் அடிக்க ஆரம்பித்தோன்னா பல நாடுகள் இப்போ இவர்கள் மேலே இதான்ட்டான். உனக்காக நான் பேஸ் வச்சு கொடுத்தேன், இன்றைக்கி அவன் என்னை அடிக்கிறான், நீ எனக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறன்ற கேள்வி எல்லா நாடுகளுக்கும் போச்சு. அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு 16% குறைஞ்சி போச்சான் ரியல் எஸ்டேட்டில். 40-50% இருந்தது, 16 துபாயில். அப்போ இந்த மாதிரி பல நாடுகளில் எல்லாருக்கும் அடி. இது எல்லாத்தையும் ஒட்டி வரும்பொழுது இவர் நினச்சா அந்த ஹார்மோஸை கடக்க முடியல, ஏன்னா அது இப்படி இருக்குது. அதனால் அவர் மற்ற நாடுகளுடைய உதவியை நைஸாக கேட்குறாரு. அடிக்கும் போது யாரை கேட்டு போய் அடித்தா, இந்த கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க. போகிற முடிவு கொண்டு வரது எல்லாருக்குமே விருப்பம். நீ பண்ணுற வேலை போகிற பெருசாலாக்கும், உலக போகிற மாற்றி விட்டோம், ஹெல்ப் கேட்குற மாதிரி. அதனால் யாரும் அதற்கு செவி சாய்க்கவில்லை. எல்லோரும் போகிற முடிவு கொண்டு வர விரும்புகிறாங்க. ஈரானு இப்போ அந்த இந்த 4 அன்னைக்கு ரமலான், நமக்கு சனிக்கிழமை வருது, மற்ற நாடு அங்கெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை வரும். அந்த நேரத்தில் ஒரு போர் நிறுத்தம் பண்ணி அதையே அப்படி நீடித்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தையாக கொண்டு போகலாமான்னு மற்றவங்க ட்ரை பண்ணுறாங்க. நல்லது நடந்தாலும் எல்லோருக்கும் நல்லது நடக்கும். பலரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சக்கணக்கான உயிர் போயிருக்கு, லட்சக்கணக்கான கோடி ரூபாய் $1 மில்லியன் பணம் போர்னால விரயமாயிருக்கு, நஷ்டம் அடைஞ்சிருக்கு. பலரும் தொழிலை விட்டு வேறு வழியாக லைபீரியா வழியெல்லாம் பூந்து தப்பிச்ச அண்டை நாடுகளுக்கு இது ஆகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும், நாடு அமைதியாகணுன்றது தான். இந்த மாதிரி கிறுக்கன்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு நாடு இதாகிறது கொஞ்சம் நல்லபடியாக முடியணுன்றது தான். அங்கேயும் அமெரிக்கா காங்கிரஸ்குள்ளேயே ட்ரம்ப்புக்கு பயங்கர எதிர்ப்பு, அதெல்லாம் இங்கே வராது. அந்த மாதிரி செய்திகள் இங்கே வராது. கர்க் அடித்தது இன்றைக்கி ஒரு சேனலு பெருசாக பிரேக்கிங் மாதிரி போட்டுனது, நடந்து ஒரு வாரம் நான் அடித்து போட்டு மறுபடியும் அடிச்சான் போலன்னு போய் பார்த்தா அப்படி இல்லவே இல்லை. அப்போ அந்த லட்சத்தில் தான் இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்குது. இதுதான் யதார்த்தம். மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.